ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்யும் பொழுது 10 குஷ்டரோகிகள் எதிராக வந்து, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும், இந்த குஷ்டரோகத்திலிருந்து எங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றனர். உடனே இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் சொல்லும் பொழுது புறப்பட்டு போகிறார்கள். போகிற வழியிலே 10 பேரும் சுகமடைந்து விடுகிறார்கள். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருவன் மட்டும் திரும்பி வருகிறான். வந்து சுகமானதை ஆண்டவருக்கு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறான். இப்படி இயேசு கேட்கிறார், 10 பேர் நீங்க வந்தீங்களே, ஒருவர் தான் வந்திருக்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? பாருங்கள், அந்த ஆண்டவருடைய தேடுதலை பாருங்கள். 10 பேரும் சுகம் பெற்றிருப்பார்கள் தெரியும், ஆனாலும் இந்த 9 பேர் எங்கு போனார்கள் தெரியவில்லை. சுகத்தை பெற்றதோடு காணாமல் போய்விட்டார்கள். ஒருவன் மட்டும் நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறான். இயேசுவனை பாராட்டி, போ, உனக்கு விசுவாசத்தின்படி சுகம் கிடைச்சிருச்சதே, நீ போய் உன் வேலையை செய் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவர் திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அடிமையாக வைத்துக் கொண்டு அதற்காக அல்ல. இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே. எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்றுதான், நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கோம்? நாம அப்படித்தானே இருக்கிறோம். தேவைப்படும் பொழுது இயேசுவிடம் வருகிறோம். அந்த தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது காணாமல் போய்விடுகிறோம். பின்பு தேவை வந்தால்தான் ஆண்டவரை தேடுவோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்து விட்டோம். திரும்பி பார்ப்போமானால் பாடுகள் இருந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனங்கள் இருந்திருக்கலாம். இவ்வளவு காரியங்கள் இருந்து கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறாரே, சுகம் கொடுத்திருக்கிறாரே, நன்மை செய்திருக்கிறாரே, நம்மளை ஒவ்வொரு சூழ்நிலை அற்புதமா நடத்தி இருக்கிறாரே, ஏன் நன்றி சொல்லக்கூடாது? ஆண்டவர் சமூகத்தில் ஆரம்பிக்கும் ஆண்டவரை எப்படியாவது இந்த மாதத்தங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்கன்னு ஜபிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் முடியும் பொழுது அந்த மாதத்தை திரும்பி பார்த்து செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல முடியுமா? ஒரு அரசன் தான் பதவியேற்ற, அதாவது ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளை கொஞ்சம் பிரமிப்பாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பினான். குடிமக்கள் அத்தனை பேர் ஒரு பெரிய இடத்தில் கூடி வர செய்தான். தன்னுடைய மந்திரிமார் எல்லாருக்கும் கொடுத்து, அவர்கள் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள் சொல்லி சந்தோஷமா அவங்களும் சந்தோஷப்பட்டு போகட்டும் சொல்லும்போது காலையிலே ஜனங்கள் கூடிவிட்டார்கள். பொற்காசுகள் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. வாங்கி சந்தோஷமா வேக வேகமாய் கடந்து போய்விட்டார்கள். ஒரு குட்டி பையன் மட்டும் அப்படியே நிக்கிறான். பொற்காசு கையில இருக்குது. எல்லாம் போயிட்டாங்க. போன உடனே, ஏப்பா நீ போகலையா மந்திரிமாரெல்லாம் கேக்குறாங்க. நான் போனோம். பொற்காசு வாங்கிட்டியா? இதோ வாங்கிட்டேன், கையில இருக்குதா. எதுக்கு நின்றுட்டு இருக்க? ராஜாவை பார்த்துட்டு போயிடலான் இருக்கிறேன்னா. நீ ராஜா பார்த்து என்னப்பா ஆக போகுது? இல்ல, பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிதான் இருக்கிறேன்றதும். சரி, ராஜா கடைசியில வந்தாரு. இந்த மாதிரி ஒரு தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க போது ஒரு குட்டி பையன் கூப்பிடுப்பான் போது, எதுக்கு தம்பி, உனக்குதான் பொற்காசு கிடைச்சிச்சுதான், எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க போக வேண்டியதானே? அந்த குட்டி பையன் சொன்னானா, ஐயா எல்லாரும் வந்தாங்க, பொற்காசு வாங்கினாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க. நான் வாங்கினேன், இல்லைன்னு சொல்ல, உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு நின்னேன். நீங்க கொடுத்தீங்களே, இந்த சின்ன வயசுல நேரம் அப்படி பொற்காசு எல்லாம் சம்பாத்தியம் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆனா நீங்க கொடுத்து நினைச்சு என் மனசுல அப்படி பட்டுச்சதுனால சும்மா ஒரு தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப நன்றியா நீங்க பொற்காசு கொடுத்துன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ராஜாவோட உள்ள அப்படியே கொழுந்துருச்சுதான். திரும்ப பெரியவங்க எல்லாம் வந்தாங்க, கிடைச்ச உடனே மறந்து போயிட்டாங்க. ஆனா நீ பாரு, நன்றியுள்ள இதயத்தோடு வந்திருக்கா பண்ணு. அதோடு விடல, என்ன ஏராளமான பொருட்களையும் மற்ற ஏராளமான பொக்கிஷங்களையும் கொடுத்து அனுப்பினாராம். இதான் நம்முடைய ஆண்டவருடைய சுபாவமும். ஆண்டவர்கிட்ட வந்தா இருக்கிறத பிடிங்கிட்டு விட மாட்டாரு, இன்னும் கொடுப்பாரு, தட்டி கொடுப்பாரு, தைரியம் கொடுப்பாரு, தொடர்ந்து ஓட வைப்பாரு. நாம அந்த மாத கடைசியில் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரோட கஷ்டத்தின் பாதையில் போகலாம். நீங்க எதிர்பார்த்த காரியம் இந்த மாதத்தில் நடக்காம கூட இருந்திருக்கலாம். கவலைப்படாதங்க. நீங்க வெயிட் பண்ற நாட்கள் எல்லாம் வீணா போயிடாது. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் எ வேஸ்டிங் டைம். ஒரு நாள் வரும்போது கர்த்தர் நிச்சயமா காரியங்கள் செய்வார். நன்றி மாத்திரம் சொல்லி பாருங்களா, தடைகள் உடையும், வழிகள் திறந்துரும், நன்மைகள் தொடர்ந்துரும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. எங்கள் திறமை நாள் அல்ல, உடைய கிருபை நாள், எங்களுடைய நீதி நாள் அல்லப்பா. நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க இரக்கங்களினால் அப்பா, இந்த நாளை நன்றியுள்ள இதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே அறலாம் துதித்து மகிமைப்படுத்தலாம். நம்முடைய பிரசனங்களை நிரப்பட்டும். இந்த நாளிலே தடைப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். வழிகள் திறக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு ஒரு புது பலன் இன்னைக்கு கொடுங்கப்பா. எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோமா, அதை நினைத்து பாதத்துல கொஞ்ச நேரமா செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. உதவி செய்யுங்க. எல்லாவித காரியங்களுக்கும் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எப்படி அந்த 9 பேரை மாதிரி நன்மை பெற்று அப்படி திரும்பி போய்விடுகிறோமா? இல்லை, அந்த ஒருவன் திரும்பி வந்தான இயேசுவிடம். திரும்பி வந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறவளா இருக்கிறோமா? சிந்திப்போம். இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமா
நாளை தினம் சந்திப்போம்.